வணக்கம் நண்பர்களே, என்னிடமிருந்தும் மகனிடமிருந்தும் உங்களுக்கு ஒரு அன்பான காலை வணக்கங்கள். காலங்காத்தாலே இவனை குளிக்க வச்சிடலான்னு வைஃபும் கெட்டில் வெந்நியை ரெடி பண்ணி அதை வாளியில் ஊற்றி நம்மளாலையும் பாத்ரூம் கூட்டு போயிட்டு குளிப்பாட்டிட்டாங்க. அட அதிசயத்தை பாருங்களேன், குளிச்ச உடனே நம்மால் மயங்கி தொட்டிலுக்குள்ள விழுந்துட்டாப்ல. சரி ரைட்டு, நம்ம மகன் தான் தூங்குறானே, வாங்க கதை பேசுவோம் அப்படின்னு காலை உணவையும் ரெடி பண்ணாம காலையில சாப்பாடையும் சாப்பிடாம நானும் வைஃபும் கொஞ்ச நேரம் ஜம்முன்னு கதை பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பன்னு பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு யாரோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு தொட்டிலுக்கு நேரம் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபேன் ஆன் பண்ணி விட்டு வைஃபும் வாங்கி வச்சிருந்த மாம்பழத்தோட தோலை சீவ ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் காலை உணவுக்கு தேவையான தோசைகளை அப்படியே பெரட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தோசை சாம்பார் மாம்பழம்னு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இந்த கேப்ல கரண்ட் வந்துருச்சு. ஆனா டக்குன்னு மறுபடியும் கரண்ட் போச்சு பாருங்க. உண்மையாவே கரண்ட் போனா ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்குள்ள மிருத்துஞ்சேன்னு முழிச்சிருவோம். அதனால கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்த ஃபேன் ஆஃப் ஆகிறதுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபேன் எடுத்து வச்சிடலான்னு வைஃப் ஓடி போயிட்டாங்க. அதுல கூட பாருங்களேன், எலக்ட்ரிக் ஃபேன் ஆன் பண்ற சவுண்ட் கேட்டக்கூடாதுன்னு வெளியே வந்து ஆன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. நல்லா காலை பொழந்துட்டு தூங்குற எம்ஜேக்கு கவட்டைக்கு நேரா ஃபேனை வச்சு விட்டா நிம்மதியா தூங்குவான்னு தான் நினைச்சாங்க வைஃப். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, மிருத்துஞ்சேன் ஆல்ரெடி முழிச்சு விட்டாப்ல. அப்புறம் என்ன, முழிச்ச மிருத்துஞ்சேனை தொட்டில இருந்து தூக்கி நானும் ஒரு பக்கம் தண்ணியை கொடுக்க, வைஃபும் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஈபியின் சேட்டைகளால் மிருத்துஞ்சேன் முழிச்சிட்டான்னு சொல்லி இந்த விளாக நிறைவு பண்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.